பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். தொலைபேசி மூலமாக 2 நாளாக நீங்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க, ஆனால் இந்த மாதிரி பைட் வேணும். குறிப்பாக விகடன் நிறுவனம் நடத்தி இருக்கக்கூடிய அம்பேத்கர் ஐயா புத்தக வெளியீடு, அவரை பற்றிய புத்தக வெளியீடு, அதில் நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவங்க பங்கேற்றிருக்கிறாங்க. அதில் நிறைய பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஸோ தனித்தனியாக பேசுவதை விட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களிடம் பேச வேண்டும் என்பதற்காகவும் அழைத்திருந்தோம். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா. அதாவது விகடன் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு பாரம்பரியமான ஒரு நிறுவனம், தமிழகத்தில் நீண்ட நெடிய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த மேடையில் யார் வந்தாங்க, எப்படிப்பட்ட மனிதர்கள் பேசினாங்க என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குறிப்பாக மேடையில் முக்கிய விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய நபர் ஆனந்த் தெல் தும்படே அப்படிங்கிற நபர் முக்கிய விருந்தினராக விகடன் நிறுவனம் அவர்களை அழைத்திருந்தார். பாரத் ரத்னா ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய பேத்திய திருமணம் செய்திருக்கக்கூடியவர் ஆனந்த் தெல் தும்படே. ஆனால் நிறைய நம்முடைய தமிழக மக்களுக்கு ஆனந்த் தெல் தும்படே அவர்கள் யாருன்னே தெரியாதுங்க. அம்பேத்கர் ஐயா அவருடைய பேத்தி அவர் திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முடிச்சிடறாங்க. அவர் ஒரு அர்பன் நக்சல். அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே 2021 கத்திரோச்சுரலி ஃபாரஸ்டுக்குள்ள நடந்த என்கவுண்டர்ல 22 நக்சல் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அவர்களும் கூட சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பீமா கொரகேன் அந்த கேஸ் என்ன இருக்கோ, ஜனவரி 1, 2018 பூனே பக்கத்தில் அந்த பீமா கொரகேன் அந்த பெரிய ரயட் நடந்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து அது ஒரு பெரிய கலவர பிரச்சனையாக மாறி நக்சல் ஸ்பான்சர் பண்ண அந்த வயலன்ஸ்ல கைது செய்யப்பட்டதுல முக்கிய குற்றவாளியாக இருப்பவர் இந்த ஆனந்த் தெல் தும்படே. என்ஐஏ வழக்கு பதிவு செய்து அது கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ல பெயில் கிடைக்காம கடைசியில் சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைத்து அவருடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய அண்ணனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நக்சல் ஐடியாலஜிக்கு போனேன் அப்படின்னு. குறிப்பாக ஆனந்த் தெல் தும்படே உன்னுடைய தம்பி மிலிந்த் தெல் தும்படே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் CPIM அந்த இயக்கத்தினுடைய சென்ட்ரல் கமிட்டி மெம்பர். இவர்களுக்கு விகடன் ஒரு மேடை கொடுத்து பேச வேண்டும் என்று தமிழகத்துக்கு அழைச்சிருக்கு. ஏன்னா தமிழகத்தின் நக்சல் எல்லாம் கொண்டு வந்துடலாம்னு ஐடியா பண்றாங்களான்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய லாட்டரி அதிபர், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நபர், அவருடைய மருமகன். இத்தனை காலமாக திமுகவில் சபரீஷன் அவர்களுக்கு நெருக்கம். 2019 2024 வரை அந்த நிகழ்ச்சியை நடத்தின வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், இன்னைக்கு VCK கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். 509 கோடி ரூபாய் அவருடைய மாமனாருடைய பணம் எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா DMK கொடுத்தவர். பாருங்க, எல்லாம் கொடுமையை பாருங்க. இவங்க லெக்சர்லாம் மக்கள் கேட்க வேண்டியதா இருக்கு, டிவியில பார்க்க வேண்டியதா இருக்கு. அவருடைய மாமனார் லாட்டரி நடத்தக்கூடியவருடைய பணம் 509 கோடி ரூபாய் திமுகவுக்கு போச்சு. அந்த நேரத்தில் சபரீஷனோட இருக்கிறாங்க. 2021 எலெக்ஷனை நடத்துறாங்க. அதன் பிறகு இன்னைக்கு VCK கட்சியினுடைய மெயின் ஃபண்டர் அவங்க புத்தகத்தை வெளியிடுறாங்க. அவர்களுக்கும் விகடன் ஒரு மேடை கொடுக்கிறாங்க. அந்த வெளியிட்டது மட்டும் இல்ல, அதுல அரசியல் கருத்துக்களை பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தாக்கி பேசுறாங்க. இது இரண்டாவது. நீதியரசர் சந்துரு அவங்களை பத்தி நான் பேச விரும்பல. அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, அந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றேன். சோ அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு இந்தியால உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா? அந்த புத்தகத்தை தொகுக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? விஜய் அண்ணா அவர்கள் வாங்கட்டும், பேசட்டும், அவருடைய கருத்தெல்லாம் சொல்லட்டும். அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிறாங்க, அவருடைய கருத்தை தெரிந்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க, சரி என்ன பேசுறீங்க, அம்பேத்கர் ஐயாவை பற்றி உங்க பார்வை என்ன? விஜய் அவர்கள் பேசுவதற்கு முழு தகுதி உரிமை இருக்கு. கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பேசுறேன். இன்னைக்கு இது போன்ற ஒரு முக்கியமான மேடையில் யாரு வேண்டுமானாலும் பணம் இருந்தா நானும் ஒரு புத்தகத்தை தொகுக்கலாம். என்னுடைய மாமனார் லாட்டரி அதிபராக இருந்தா நானும் ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு 100 எஸ்ஏ எழுத சொல்லி ஒரு புத்தகத்தை பிரிண்ட் அடிச்சு நானும் மேடைக்கு போலாம், நாம ரிலீஸ் பண்ணலாம். அதனால் தமிழகத்தினுடைய அரசியல் போக்கு எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முக்கியமான தலைவர், இந்த நிகழ்ச்சிக்கு நான் போக மாட்டேன் ஒரு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனா அவருடைய துணை பொதுச் செயலர் போயிருக்காருன்னா கட்சி அண்ணன் திருமாவளவன் கையில் இருக்கா, இல்ல துணை பொதுச் செயலர் கையில் இருக்கா? இந்த கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு தலைவரா, 2 தலைவரா? மேடையிலே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை பற்றி பேசிய பிறகு கூட ஒரே கட்சியில துணை பொதுச் செயலாளரும் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் இருக்கிறாங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை.
இந்த கட்சி அந்த லாட்டரி விற்பனை செய்யக்கூடியவருடைய மருமகனுடைய கையில தான் அந்த கட்சி இருக்கு. தெல்ல தெளிவு அரசியல் தெரியக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை, ஆளும் கட்சியை, உங்க கட்சியை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் மேடையின் மீது விமர்சனம் செய்கிறாரு, அவர் மீது உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அந்த கட்சியினுடைய மெயின் ஃபண்டரை கை வைக்க திருமாவளவன் தயாரா இல்லை. இது தமிழகத்துல குறிப்பாக திமுக தலைமையில் இருக்க கூட்டணி எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுது. திமுக கூட்டணி எப்படி இருக்கு? எல்லாரும் பவர்ல இருக்கிறனால ஒட்டி இருக்கிறாங்க, பணங்காசுக்காக ஒட்டி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை இது எழுப்புகிறது. எதையும் தமிழகத்தினுடைய அரசியலை கவனிக்கக்கூடியவர்கள், தமிழகத்தினுடைய மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். அம்பேத்கர் ஐயாவுடைய புத்தகத்தை தொகுக்கறக்கு ஆள் இல்லையா? அந்த புத்தகத்துக்கு ஆனந்த் தெலும்படி அவர் தான் கிடைச்சாரா? அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள், பீமே கொரகான்ல அவருடைய ஸ்பீச் டிசம்பர் 31, 2017 பேசின ஸ்பீச்சுக்கு அடுத்த நாள் கலவரம், ஜனவரி 1, 2018. அவருடைய சொந்த தம்பி கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மாவோயிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர் 22 நக்சலோடு சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது நீங்க சொல்லலாம், ஐயோ பிஜேபி ஆட்சி மகாராஷ்டிரா கொண்டீங்க, அது காங்கிரஸ் ஆட்சிங்க, எங்க ஆட்சி இல்லைங்க. 2021 நவம்பர்ல அது உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, சுட்டு கொண்டுட்டாங்க. இதையெல்லாம் தமிழகத்தினுடைய மக்கள் உத்து கவனிக்கணும். அதுதாங்க நான் காலையில் 6ஆம் தேதி அன்னைக்கு பேசினேன். அம்பேத்கர் ஐயாவை வைத்து எந்த அளவுக்கு அரசியல் வியாபாரம் தமிழகத்தில் நடைபெறுவது என்பதற்கு இந்த நிகழ்ச்சியும் ஒரு உதாரணம். அண்ணன் விஜய் அவர்கள் நான் அன்போடு வரவேற்கிறேன். மணிப்பூர், விஜய் அவர்கள் மணிப்பூர் செல்வதற்கு தயாராக இருந்தால் அவரோடு மணிப்பூர் செல்வதற்கு நான் தயார். மணிப்பூர் ஃபுல்லா சுத்தி காட்டுவதற்கு நான் தயார். விஜய் அண்ணன் இப்ப அரசியல்ல, பொது அரசியல்ல என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஒரு பேசிக் காமன் சென்ஸை வளர்த்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா ஒரு சினிமா நடிகரா உச்சத்தில் இருந்துட்டாங்க, பெரிய ஒரு நடிகர், எல்லோருக்கும் பிரித்த ஒரு நடிகர். அரசியல் கருத்து சொல்லும் பொழுது ஜியோ பாலிட்டிக்ஸ் இம்ப்ளிகேஷன் என்ன, மணிப்பூர் என்ன, என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் பிரச்சனை என்ன, மியான்மர்ல இருந்து யார் உள்ள வர்றா, இந்த ட்ரக் ட்ரையாங்கிள்னு திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன, மணிப்பூர்ல எந்த ஆட்சி காலத்துல பிரச்சனை அதிகமாக இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்தாங்க, 10 ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் இறந்திருக்காங்க, இந்த பிரச்சனை ஏன் உருவாச்சு, எங்களுடைய சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க முதலமைச்சருடைய இல்லத்தை கொளுத்தும் போதும் கூட அங்க இருக்கக்கூடிய போலீஸ் துப்பாக்கி எடுத்து சொல்லிங்க, அது துப்பாக்கி தீர்வு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சருடைய வீடு கொளுத்தப்படுகிறது, அமைச்சர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, கட்சி நபர்களுடைய வீடு கொளுத்தப்படுகிறது, சூறையாடப்படுகிறது. அதற்கு நாம் எல்லாம் உடனே ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் மணிப்பூர் ஃபுல்லா மறுபடியும் ரீ எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனமாக நடந்தார்களா மணிப்பூர்ல ஒரு காலத்துல காங்கிரஸ் ஆட்சியின் பொழுது. உடைகள் இல்லாம எனக்கு ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் எங்க ஊருக்கே வரக்கூடாதுன்னு நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள் உடை இல்லாம நடந்து போனாங்க. அதே மணிப்பூரை திரும்ப கொண்டு வரணுமா? ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட கொண்டு வந்து அப்படியே ஒரே நாள்ல ஷூட்டிங் ஆர்டர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சுட்டு தூக்கி போடுங்க. அதிலிருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி மணிப்பூரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் அண்ணன் விஜய் அவர்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. காரணம், புதுசா அரசியலுக்கு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு மணிப்பூரை பொறுத்தவரை, மணிப்பூர் பாருங்க அண்ணன் சொல்றாங்க, மணிப்பூரை பொறுத்தவரை இன்னைக்கு வடகிழக்கு அந்த பகுதி மட்டும் நல்லா விஜய் அண்ணன் கேட்டுக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு 2015 திருப்புரால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை நாம வாபஸ் எடுத்துக்கிட்டோம். திருப்புரா மக்கள் நிம்மதியா இருக்கலாம். 2018 மெகாலயால ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை வாபஸ் எடுத்துட்டோம், அந்த மக்கள் நிம்மதியா இருக்கலாம். அசாம்ல 2014 இருந்து மோடி அவர்கள் வந்த பிறகு 23 மாவட்டத்தில் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட வாபஸ் எடுத்து இன்னைக்கு ஒரே ஒரு மாவட்டம் அசாம்ல மட்டும்தான் ஏஎஃப்எஸ்பி இருக்கு. அதை தாண்டி மணிப்பூர்ல 2004 இருந்து டிஸ்டர்ப்ட் ஏரியா டிக்ளரேஷன். ஆர்மி யார் வீட்டுக்கு வேணாலும் வரலாம், யார வேணாலும் சர்ச் பண்ணலாம், எந்த கணவனை வேணாலும் எப்ப வேணாலும் தூக்கிட்டு போலாம், காவல்துறையில போய் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 2004 இருந்து இருந்தத 1/4/2022 மணிப்பூர்ல அதை வெறும் 15 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள சுருக்கி அதையும் மத்திய அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வடகிழக்குல தாய்மார்கள் நிர்வாணமாக அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நிர்வாணமாக நடந்து போனாங்க. எங்க மாநிலத்தில் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் கொண்டு வராது. அருணாச்சல் பிரதேசில் இன்னைக்கு
3 மாவட்டத்தில் 16 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துச்சு, 9 தாலுகா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது இன்னைக்கு 2 போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ள அருணாச்சல் பிரதேசம் சுருங்கி இருக்கிறது. நாகாலாந்தில் 1995 இருந்த டிஸ்டர்ப்ட் ஏரியா நோட்டிபிகேஷனை முற்றிலும் எடுத்திருக்கின்றோம். அதே மாதிரி விஜய் அண்ணனுக்கு இன்னொரு அன்பான என்னுடைய அறிவுரையும் கூட. இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க, இந்துத்துவ கட்சி, இந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி இந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கும். கோவால 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர் 53% மீத்தி டிரைபு, 16% குக்கி டிரைபு, அதுல 2017 இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம். மேகாலயா 74% கிறிஸ்தவர்கள், 4% இஸ்லாமியர்கள். அதுல உங்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக 2018 இருந்து ஆட்சியில் இருந்தோம், இன்னைக்கு ஆட்சியில் இல்ல, கூட்டணியில் இன்னைக்கு 2 சீட்ல இருக்கு. மிசோராம்ல 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது, கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ்லாம் அங்க பிக்சர்லேயே கிடையாது. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு, அதுல 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்பறதுக்கு கிளம்பி இருந்தாங்களோ அவருக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் நடக்குதுங்க, தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அதனால அந்த பொய்களை ஓரளவுக்கு தான் அரசியல்வாதிகள் பேச முடியும். பிஜேபி இந்துத்துவ கட்சி அப்படியே ஒதுக்கி விட்டு இந்த மாதிரி அரசியல் பண்ணுவோம். அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, இந்தியா ஃபுல்லா தலித் சமுதாயம், பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியாமா, தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணன் திருமாவளவன் அவங்க இருக்கிறனால நம்ம கிட்ட வரலையாமா. அப்ப இந்தியா முழுவதும் வர்றாங்கன்னா, திருமாவளவன் கர்நாடகாவே பிரச்சாரம் பண்றாரு. நான் கர்நாடகாவில் திருமாவளவன் பார்த்திருக்கேன், ரோட்ல பேசியிருக்கேன். திருமாவளவன் மகாராஷ்டிரா பிரச்சாரத்துக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே எத்தனை காலத்திற்கு ஏமாற்றி வைத்திருப்பீர்கள், அதுவும் உடையத்தான் போதும். பாரதிய ஜனதா கட்சியில பட்டியலின சகோதர சகோதரிகள் பெரும் அளவில் வந்து கொண்டே இருக்கின்றார்கள், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, மத்திய அமைச்சர்களா நீங்க இருக்கிறாங்க. அதனால அண்ணன் பேசலாம், இந்தியா முழுசும் வந்துட்டாங்கன்னு அண்ணன் திருமாவளவன் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. 2026 தமிழகத்திலும் சேர்ந்து முழுமையாக வந்து விட்டார்கள் சொல்லுவீங்க, அதற்காக மிச்சம் இருக்கக்கூடிய நன்றி உங்களுக்காக பத்திரமா வச்சுக்கிறேன். அது 2026 மாநில தேர்தல் முடிந்த பிறகு திருமாவளவனுக்கு அந்த நன்றி மிச்சத்தை நான் சொல்லி. ஆனால் இன்று நடந்திருப்பது புத்தக வெளியீட்டு விழா இல்லைங்க. தமிழகத்தில் தயவு செஞ்சு இந்த நக்சல் விதமான அரசியலை கொண்டு வந்துடாது. இந்த பீமா குரகன் வயலன்ஸ்ல மிக முக்கியமான பேச்சு, அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு திரும்ப உரிமை கிடைக்க வேண்டும் என்றால் மொத்தமாக கொளுத்தித்தான் அது கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயார் அப்படிங்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகையில் எழுதுறாங்க, if there is exploitation there should be rebellion and if there is no rebellion then it is better than the city burns to ashes before sunrise. இந்த பேச்செல்லாம் மேடையில் பேசப்பட்ட பேச்சுக்கள் அடுத்த நாள் நடந்தது. அதனால தயவு செய்து அன்பான வேண்டுகோள் பத்திரிகை நண்பர்களுக்கு, நாம் இஷ்யூ போடுற எல்லா நண்பர்கள் மைக்கெட்டு இதை பற்றி கருத்து இல்லை, மேடையில் யார் இருந்தாங்க எது கருத்து சொல்லுங்க. லாட்டரி அதிபருடைய மருமகனை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு இந்த கட்சி தரம் தாழ்ந்து சென்று விட்டதா? காந்தியவாதியா? ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்து ஒரு எழுச்சி ஏற்படுத்தணும் வந்திருக்கிறாங்களா? பறவைகள் பறக்க பறக்க எச்சத்தை கீழே போடுவது போல அரசியல்வாதிகள் சில பேர் கட்சி மாறுறாங்க. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கருத்தை சொல்லி எங்களுடைய தரத்தை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டுமா? 2021 தேர்தலுக்கு சபரீஷனோடு 509 கோடி ரூபாய் மாமனாரனுடைய பணம். மன்னராட்சி அன்னைக்கு சொல்றீங்களே, மன்னராட்சியை கொண்டு வந்தது யார்? மன்னராட்சிக்கு உறுதுணையாக இருந்தது யார்? விசிகே கட்சியில சேர்ந்து துணை பொதுச் செயலரோட பதவி வாங்கிய உடனே வாழ்த்து முதல்ல யார்கிட்ட வாங்கினீங்க? ஸ்டாலினை வாழ்த்து வாங்கினீங்க. ரெண்டே சிரிச்சுட்டு போஸ்ட் கொடுக்கலையா? ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டை பிரிப்பதற்கு சதியா இது? திமுகவுக்கு எதிராக தமிழகத்தில் எவ்வளவு ஓட்டு இருக்கு தம்பி, நீங்க அப்படியே அந்த பக்கம் போய் அந்த கட்சிக்கு போற மாதிரி போங்க. திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்றால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள் ஓட்ட 3ஆ பிரிப்போம். அதற்காக இது திமுக நடத்துற சதியா? அந்த லாட்டரி அதிபருடைய மருமகனை வெளியனுப்பிச்சு கட்சி தாவி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி ஓட்ட பிரியும். இதையெல்லாம் தமிழக மக்கள் பார்க்கத்தான் போறாங்க. எதற்காக நான் இவ்வளவு ஓப்பனா பேசுறேன்னாங்க, மக்களுக்கு தெரியணும் ஆனந்த் தெல்தும்படை யாருன்னு தெரியும், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும், எதற்காக 4 வருஷம் ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியும், அவர் தம்பி யாருன்னு தெரியும். ஆனால் விகடன் நிறுவனத்திற்கு அன்பான வேண்டுகோள், 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நேஷனல் செக்யூரிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாது. சந்திரவையாவை கூப்பிடுங்க, வெளியிடுங்க, விஜயா வாங்க சொல்லு. யார் புத்தகத்தை வெளியிடுவதற்கு தொகுப்பதற்கு எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், தொகுப்பதற்கு எத்தனை பேர் தமிழகத்தில் அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கைகளை பின்பற்றவங்க எத்தனாயிரம் பேர் இருக்கிறாங்க.
எங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு வெளியிடுங்க. அதனால் பெரிய விழாவாக நடத்தி அல்ல கான்ட்ரோவர்சியலா பேசி அதில் 2 கருத்துக்கள் ஏற்று 2 பேர்த்துக்கு திரிக்கிறத பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம், மிக வன்மையாக. தயவு செஞ்சு மணிப்பூரை பத்தி யாராச்சும் பேசுறீங்கன்னா, நான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அண்ணன் விஜயாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர், நீங்க மணிப்பூர் வர அன்னைக்கு நான் வர்றேன், நான் மணிப்பூர் கூட்டிட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி உங்களை அழைத்து செல்லும். மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்தை பார்க்கணும் நான் கூட்டிட்டு போறோம், பார்ப்போம். கலவரம் யார் வந்தது? பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கிய கலவரமா இது? மியான்மர்ல இருந்து யாரை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க? சைனா மியான்மருக்கு ஏன் உதவி செய்யறான்? ஜியோ பாலிடிக்ஸ் அங்க என்ன நடக்குதுங்க? மணிப்பூர்ல எவ்வளவு ட்ரக் சீசர் நடந்திருக்கு என்டிஏ ஆட்சிக்கு பிறகு பாரு. காங்கிரஸினுடைய மொத்த 10 ஆண்டு கால ஆட்சியில 2004 இருந்து 14 வரை வடகிழக்குல மொத்தமா ட்ரக்ஸ், எல்லா மலையிலையும் ட்ரக்ஸ், எல்லா மலையில விளைவிக்கிறாங்க. அதை நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்றோம். அந்த ஏரியா காங்கிரஸ் ஆட்சியில மொத்தமா 768 கோடி ரூபாய் ட்ரக்ஸ் சீஸ் பண்ணி 2006 இருந்து 13. நம்முடைய ஆட்சியில 21,000 கோடி ரூபாய் ட்ரக்ஸை சீஸ் பண்ணிருக்கு. நடக்கிறது ட்ரக்ஸுக்காக பிரச்சனை. மலை மேல விளைவிக்கிறவங்க இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாங்க, 10 எரியுது, அட்டாக் நடத்துறாங்க. அது கிறிஸ்டியன் வெர்சஸ் ஹிந்துவா மாறுது, ட்ரைபலா மாறுது. அதனால தயவு செஞ்சு விகடன் போன்ற மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை பேசுவதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது புத்தகம் தான் நீங்க நடத்துறீங்க. நீங்க காமன் நியூட்ரல் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே நீங்க பத்திரிகையில் எழுதுங்க, விமர்சனம் பண்ணுங்க, அதை ஏத்துக்கிறோம். உங்க மேடையில் எதுக்காக ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கணும்? வர போற பேச்சாளர் சும்மா பாரதிய ஜனதா கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், நார்த் வெஸ்ட் சவுத் பண்ணுவோம், இது ஓட்டு கொடுக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா எதற்காக விகடனுடைய ஆசிரியரோ பப்ளிஷரோ பதிப்பாசிரியர் எதுக்கு அந்த மேடை மேல உட்கார்ந்து? அதனால் தமிழகத்தினுடைய மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் சொல்லிக் கொள்வது, தயவு செஞ்சு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அரசியல் நமக்கு வேண்டாம். ஆமாம், ஜாதி பிரச்சனை இருக்கு, எல்லாம் சேர்ந்துதான் சரி பண்ணணும். ஆக்கப்பூர்வமான முறையில் ஜனநாயகத்தில் தான் சரி பண்ணுமோ தவிர துப்பாக்கி ஏந்தியவர்கள் மேடையிலே வந்து பேசி நமக்கு அறிவுரை சொல்லும் அளவுக்கு தமிழகம் தரம் தாழ்ந்து போகும். மன்னராட்சிங்கிறாங்க. நான் தொடர்ந்து சொல்வது இதுதான். தமிழகத்தை நடப்பது ஒரு குடும்ப ஆட்சி. ஒரு லெவலுக்கு மேல குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்ப்பதற்கு ஒரே குடும்பம் திரும்ப திரும்ப வந்தா இது போன்ற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். ஆனா மன்னராட்சி நடக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. மக்கள் ஓட்டு போடுறாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க, எம்எல்ஏ ஆகிறாங்க. முதலமைச்சருடைய விருப்பம் யார் துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பது முதலமைச்சருக்கு முழு அதிகாரம் இருக்கு, ஆக்குறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் நடப்பது குடும்ப ஆட்சி. அதை எடுப்பதற்கான முழு வேலையும் பாரதிய ஜனதா கட்சியில் இறங்கி இருக்கின்றோம். கீழே இருப்போம், முழுமையாக நாங்கள் பாடுபடுவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இதை முதல் விஷயமாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லணும். இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி இருக்கோங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஆனா ஒரு யூகத்தை உங்க முன்னாடி வைக்கிறேங்கண்ணா. நேற்று வரை நண்பர்கள் அந்த இவரும் அங்க இருக்கக்கூடிய தபரீஷரும் ஒன்னா போறாங்க, சுத்துறாங்க. 2021 ஸ்ட்ராட்டஜி ஒன்னா போடுறாங்க. பெண் அமைப்புக்கெல்லாம் தனித்தனியா டிஎம்கே ஒரு பெண் அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க, அதை ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அப்படியே விசிகேக்கு போறாங்க. விசிகேல இருக்கும் பொழுது இந்த பிரச்சனையை பேசலையே. உங்களுக்கு திமுக பிரச்சனையா இருந்தால் விசிகே கூட்டணி கட்சியில் ஏன் போய் சேரணும்? ஏன் வேற கட்சியா தமிழ்நாட்டு இல்லையா? வேற யாருமே பட்டியலின சகோதர சகோதரிகளுக்காக வேலை செய்யலையா? எதிர்கட்சியில போய் ஜாயின் பண்ணலாமே. அதே கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியில ஜாயின் பண்ணி கன்டினியூ பண்றீங்க. திருச்சி மாநாடு போடுறீங்க, அதுக்கு தலைவர்களை கூப்பிடுறீங்க, அது ஸ்பான்சர் பண்றீங்க. அதன் பிறகு திடீரென்று திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன நீங்களா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இது திமுக, திருமாவளவன், இந்த லாட்டரி அதிபருடைய மருமக 3 பேர் உட்கார்ந்து நீங்களே கேம் ஆடி புதுசா இந்த கட்சிக்கு ஒரு அனுப்பு, அந்த கட்சிக்கு ஒரு அனுப்பு, ஓட்ட பிரிக்கலாம். அது என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்றேன், மக்களுடைய ஐயத்தை. இல்லாட்டி நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இல்ல ஒரு பேசுறது தப்பு. ஒரு சின்ன பையன் ட்விட்டர்ல ஒரு மெசேஜை போட்டா 10 நிமிஷத்துல தூக்குற கட்சி. முதலமைச்சர் அசிங்கமா பேசியிருக்காங்க. நாங்கள் பேசுவது வேறு, முதலமைச்சருடைய குறைகளை சுட்டி காட்டுவது வேறு. அப்ப மன்னராட்சின்னு அதே கூட்டத்தில் பண்றாங்கன்னா திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப என்ன அர்த்தங்கன்னா இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். ஆனால் நான் கேட்பது புத்தகத்தை வெளியிடுங்க, விஜயண்ணா பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசும். சும்மா வாய்க்கு வந்தது மணிப்பூர் அப்படியே பேசிட்டு போயிடலாம். 2% கட்சி பரவாயில்லைங்க. எங்களை மாதிரி சாதாரண ஆட்கள் 2%, 4%, 6%, 12% எல்லாம் வந்துடும். கட்சி இத்தனை பேர் உழைச்சு கொண்டாந்துட்டாங்க. அடுத்து 30% போயிடும். ஆனால் சும்மா அப்படியே மேடையில் வர வேண்டியது ஒரு விகடன் போன்ற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை, அந்த மேடையில் அரசியல் பேச வேண்டியது என்னங்க அது? நான் இதுவரை மரியாதையாக தமிழகத்தில் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தான் அரசியல் பண்றோம்.
ஆனா இது போன்ற பேசினா நம்ம தரவுகளின் அடிப்படையில் பேச வேண்டி வருதுங்கண்ணா. மணிப்பூரை பத்தி தெரியணும், ஜியோகிராஃபி என்ன, மணிப்பூர் ஹிஸ்டரி என்ன, மேப்ல எங்க இருக்கு, மணிப்பூருக்கும் மியான்மருக்கு எவ்வளவு தூரம், ஏன் அதை நம்ம ட்ரக் ட்ரையாங்கல்னு சொல்றோம், எதுவும் தெரியாம மணிப்பூர் ஜியோ பாலிடிக்ஸ். ஏன் மணிப்பூர் பற்றியற வேண்டும் என்று சைனா நினைக்குது, ஏன் மியான்மர் நினைக்குது, ஏன் நம்ம கடுமையான ஆக்ஷனுக்கு போகாம இருக்கோம்னா, 2 ட்ரைபல் சண்டை போடுறாங்க, துப்பாக்கி சூடு நடத்தி நாளை காலையில குக்கியும் ஏத்தி நீங்க சமாதானப்படுத்திடுவீங்களா? இதெல்லாம் 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. மலை மேல குரூப் இருக்காங்க, மலைக்கு கீழே குரூப் இருக்காங்க. மலை கீழே இருக்கிற குரூப் மேல போய் நிலத்தை வாங்க முடியாது. அந்த பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. ஹைகோர்ட் ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்கிறார், ஒரு கம்யூனிட்டி ட்ரைபல் ஆக்க. இன்னைக்கு எல்லா விதமான விதத்தையும் கையாண்டு பிரச்சனைக்கு நார்த் ஈஸ்ட்ல அது தமிழ்நாடு மாதிரி கிடையாதுங்க. ஹை ட்ரைபல் ஐடென்டிட்டி. சொந்த சீஃப் மினிஸ்டருடைய வீட்டை கொளுத்தும் போது நாங்க துப்பாக்கி சூடு நடத்தாம இருக்கோம். ஏன்னா துப்பாக்கி சூடு தீர்வு கிடையாது. அதுக்கு மறுபடியும் நார்த் ஈஸ்ட் பத்தி எறியணும், மறுபடியும் தாய்மார்கள் உடை உடுத்தாம ரோட்டுக்கு வரணும், மறுபடியும் ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட எடுங்கன்னு சொல்லணும். இது ஒரே நாள்ல ஏஎஃப்பிஎஸ்பியை கொண்டு ஆர்மி 10 காலத்தை இறக்கி ஷூட்டட் சைட் ஆர்டர் கொடுத்து 24 ஹவர்ஸ்ல கொண்டு வர தெரியாதாங்கன்னா, இது 20 ஆண்டுகள் கழித்து இந்த அமைதி வந்திருக்கு, இந்த பிரச்சனை வெடிக்கிறதுக்கு முன்னாடி. அதனால் கொஞ்சம் ஜியோகிராஃபி ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் என்ன நடக்குது. அதான் அன்பான வேண்டுகோளை தவிர வேற எதுவும் என்னுடைய வேண்டுகோள் இல்லைங்க. நாம அன்பரசன் பிளாக் டிக்கெட்டுக்கும் அதே போல லாட்டரி சீட்டுக்கும் போட்டோ போட்டி அப்படின்னு சொல்லி அண்ணா, நான் ஏற்கனவே சொன்னது போல விஜய் அவர்களுடைய அரசியலை நான் வரவேற்கிறேங்கண்ணா. காரணம் ஒரு புதிய ஒரு குரல் வந்திருக்கிறாங்க, சினிமாவனுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க, வரட்டும். நான் அந்த பிளாக் டிக்கெட்டுக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. பட் நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு நபர் இஸ் a proven player, கிளியரா 508 crore 2019 இருந்து 24 வரைக்கும் அவருடைய மாமனார் டிஎம்கே கொடுத்த எலக்ட்ரல் பாண்ட், மாமனார் கொடுத்தது 500. அந்த பீரியட்ல இவர் கூட இருக்கார், இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இந்த புகைப்படங்கள் இருக்கு, நீங்க செக் பண்ணலாம். ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப டிராமா பண்ண வேண்டிய அவசியம் திடீர்னு அண்ணா இவரு கருத்துக்கு என்ன கருத்து? நான் தான் யோசிச்சேன், இவர் என்ன காந்தியவாதியா இல்ல அம்பேத்கர்வாதியா இல்ல கீழே ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து அவரே படிச்சு இல்ல விவசாய குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. மாமனாருடைய பேரு, மாமனார் பணம் இருக்கிற வரைக்கும் அங்க ஃபியூஸ் போகும். நாளை காலையில அந்த மாமனார் பணத்தை கட் பண்ணா இந்த கட்சியிலிருந்து அடுத்த கட்சி. அதனால தாமு அன்பரசன் எந்த அர்த்தத்தில் கேட்கிறான்னு சத்தியமா எனக்கு தெரியலீங்கன்னா, நான் இந்த பகுதியை விமர்சனம் செய்ய விரும்புகின்றேன். அதனால தயவு செய்து விகடன் போன்ற ஒரு நிறுவனம் மேடையை கொடுக்கும் பொழுது யாருக்கு கொடுக்கிறோம் என்பது மிக முக்கியம். இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய கருத்து. தமிழகத்தில் அது போன்ற அரசியல் வேண்டாம். அந்த ரிபல்லியஸ் பாலிடிக்ஸ், பீமா கொரகான் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்கன்னா, அது வேண்டாம் என்பது. ஏன்னா யாருமே இந்த கோணத்தில் பேசுறீங்க, நான் பேச வேண்டாம் என்று தான் இருந்தேன். ஆனா பேசுற சர்ச்சை எல்லாமே இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்படியே உண்மை சொல்லணும்ல. நான் எதுக்கு தெல்தும்படையை பத்தி பேசுறேன்னு இத்தனை நாளா பொறுமையா இருந்தேன். பட் இருந்தாலும் பேச வேண்டிய கட்டாயம், அவர் பேக்ரவுண்ட் யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். எனக்கு தெரியாதுங்கண்ணா, பாஜக இருக்கக்கூடிய ஜாமீன் அமைச்சர்கள் சத்தியமா எனக்கு தெரியாதுங்கண்ணா. அதாவது ஓராண்டுக்கு மேல சிறையில் இருந்து ஓராண்டுக்கு மேல பல முறை பெயில் ரிஜெக்ட் ஆகி அவருடைய சொந்த தம்பி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இன்னைக்கு அப்ஸ்காண்டிங்கா இருக்கார். இவர் அமைச்சர், சத்திய பிரமாணம் எடுத்த அமைச்சர். இவருடைய சொந்த தம்பி வாண்டட் அக்யூஸ்ட் ஆஃப் இடி. பிடித்து கொடுக்க வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு இருக்கு. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்றாரு கோயம்புத்தூர்ல, என்னுடைய மகன் உட்பட 35 அமைச்சர்ல பெஸ்ட் அமைச்சர் இவராமா. ஆனா ஒரு நாள் அமைச்சர் ஆவாரு, கை வந்துருச்சுங்களா, பெஸ்ட் அமைச்சர் இவருன்னு ஒருத்தர் காட்டுறாரு. அவருடைய தம்பி இடி கேஸ்ல அக்யூஸ்ட், இன்னும் அப்ஸ்காண்டிங். தமிழ்நாட்டில் எங்க இருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும். கரூர் போனீங்கன்னா இன்னைக்கு நைட் தூக்கிட்டு வந்துடலாம் அவர் காலையில. ஆனா காவல்துறை கைது பண்ணாது. அப்ப நான் ஜாமீன் அமைச்சர்னு சொல்லாம என்ன சொல்றதுங்க? இதை உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. இவ்வளவு வேகமாக இவருக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்கறதுனால எங்களுக்கே பயமா இருக்கு, சாட்சியெல்லாம் வச்சிருப்பாங்களான்னு. 13ஆம் தேதி பொறுத்திருப்போம், என்ன உச்சநீதிமன்றத்தில் சொல்றாங்க பார்ப்போம். அப்ப நான் ஜாமீன் அமைச்சர் என்று சொல்வதில் என்னன்னா தப்பு. இரண்டாவது, நான் கேட்ட கேள்வி, அதானி அம்பானி பிஜேபி நீங்க கொடுத்தீங்களே, சரி இது அதிமுக கொடுத்தாங்க, நான் கொடுக்கல. அதுக்கப்புறம் 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே கமுத்தில, அது என்னோட செகண்ட் அறிக்கையில் இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் இதுல பெனால்டி சார்ஜ் 230 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா, அதையே நீங்க காட்டல 530 கோடியோட, ஏன் மறைச்சீங்க? ரெண்டாவது இதுல இப்ப ஜெனரேட் பண்ண, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெனரேட் பண்ணதுல அதானிக்கு 77 கோடி ரூபாய் கொடுத்தீங்களே, அதுவும் செகண்ட் அறிக்கையில டாக்குமெண்டோட அதானியினுடைய ரிப்போர்ட்ல இருந்து அந்த பேராவை காப்பி பண்ணி ஆங்கிலத்தில் பேஸ்ட் பண்ணிருக்காங்க.
இதுல உருட்டல் மிரட்டல் எம்எல்ஏ அறிக்கை கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ் போடுவாங்களாம். யோ நீ எல்லாம் என் மேல கேஸ் போட்டு இடி கேஸ்ல உள்ள போன நீ எல்லாம் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் வாங்கின என் தலை விதி இல்லைங்களா? 1 வருஷம் ஜெயில கம்பி என்ன. இதுல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கு போய் படிச்சேன். என்னை பத்தி நான் தனியா ஆக்ஸ்போர்ட்ல படிக்கணும் எப்ப சொன்னேன் நானு? ஆக்ஸ்போர்ட்ல தனியா இருக்காச்சு கிளாஸ் எடுப்பாங்களானே? ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குரூப்ல போறேன். அது கூட போன 11 பேர் ரகசியம் எனக்கு தெரியும். வெப்சைட் போய் டைப் பண்ணிங்க. போன அன்னைக்கே வெப்சைட்ல போட்டிருக்கேன். ஷெவ்னிங் குருக்கள் வெப்சைட்ல யார் 11 பேர் எல்லாம் இருக்கு. போட்டோ இருக்கு. FCDO ஆபீஸ் போங்க எல்லாம் போட்டிருக்கான். இது ஒரு விஞ்ஞானமா? இதுக்கு ஒரு அமைச்சர் வேணுமா? அதனால தான் நான் சொல்றேன், நான் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கிற அதே நேரத்தில் இந்த ஜாமீன் அமைச்சரும் படிச்சார். எங்க படிச்சாரு? புலால் சிறையில கம்பி என்றதை படிச்சார். அவர் ஒரு பக்கம் படிச்சாரு, நான் லண்டன்ல படிச்சேன். அதனால ஃபெயிலான ஸ்டூடெண்ட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட் பார்த்து பொறாமப்படுறது நம்ம ஊர்ல சகஜம் தானா? அதனால கம்பி என்ற அமைச்சர் நீ பார்த்து பொறாமப்படுறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் வரும். அதானி கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. இல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 77 கோடி ரூபாய் கமுதி ப்ராஜெக்ட் கொடுத்தியா இல்லையா? கொடுத்த ஒத்துக்க. அதை விட்டுட்டு சுத்தி சுத்தி இந்த வளைக்கிற வேலை என்கிட்ட விட்டுறணும். அந்த ஜாமீன் அமைச்சர் என் மேல கேஸ் போடு. தைரியம் இருந்தா என் மேல கேஸ் போடியா பார்த்தலாம். சரியான அப்பா அம்மா பிறந்தா என் மேல கேஸ் போட்டு பார்த்தலாம். நான் தெளிவா கேட்கிறேன், தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கணும். ஜெயிலில் இருக்கிற அமைச்சர் சொல்ற அளவுக்கு அரசியல் அந்த அளவுக்கு மோசமாயிருச்சு. சரியான ஆள் அந்த பொடியா பார்த்தலாம். நீ போடு கேட்க, நான் பாத்துறேன். நீ எங்க கூட்டிட்டு போவேன்னு பாத்துறேன். கூட்டிட்டு போடு. போலீஸ் உங்க கையில இருக்கு, போடு. முதலமைச்சர் உனக்கு தான் நெருங்கிய நண்பர். நீ தான் ஒரு பையன் மாதிரின்னு சொல்றிய. மகனை விட முக்கியமான அமைச்சர் போய் சொல்லு, காலில் விழுது. ஆனா டிஜிபி சொல்லி மேல கேஸ் உள்ளவே பார்த்தலாம். நாயத்தை பேசினா அந்த ஊர்ல மிரட்டல். கேட்டா அமைச்சர் பதவி, கேட்டா அமைச்சர் பதவி. நாயத்தை பேசினா மிரட்டல். அதனாலதான் அந்த அறிக்கை ஸ்ட்ராங்கா கொடுத்துறான். நான் மரியாதை கொடுக்கக்கூடிய ஆள். இந்த உருட்டல் மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள். நான் ஊர்ல உட்காந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பேன், அதுக்கெல்லாம் பயந்துதான் இங்க வந்து உங்களை அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விடணுங்கிறதுக்காக தான் நான் தவமா எடுத்து அரசியலுக்கு வந்திருக்கேன். தவமா எடுத்து வந்திருக்கேன். நீங்க அப்படியே மிரட்டி உருட்டி அப்படியே மிரட்டி பார்த்துருவீங்க. நான் கேட்பது ஒரே ஒரு கேள்வி, 2வது முறையும் அதானி கொடுக்கலன்னு சொல்லு. அறிக்கையை படிக்கிறதே கிடையாது. அத்தனை IAS ஆஃபீஸர் கூட இருக்காங்க. இவருக்கு எதுவுமே தெரியும். IAS ஆஃபீஸர் எழுதி கொடுக்கறதா அமைச்சர் படிக்கிறாங்க. அறிக்கையை தூக்கி IAS ஆஃபீஸர் கொடுத்தா டேஞ்சர் கொடுத்தா அவனே பார்த்து பண்ணி கொடுத்துருவான். அதை வந்து பிரஸ்ல ஒப்பிக்கணும். வேற அமைச்சருக்கு என்ன என்னை மாதிரி உட்காந்து டைப் படிக்கிற வேலையா? இங்க நான் சிங்கிள் மேன் ஆர்மியா உட்காந்து டைப் படிக்கணும், கூகுள் பண்ணணும், அதானி ரிப்போர்ட்டை பார்க்கணும், இத்தனை வேலை செய்யணும். எனக்கு IAS ஆஃபீஸர் இருக்காங்களா, செக்ரட்டரி இருக்காங்களா? எல்லாம் அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க. அத்தனை IAS ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க டேஞ்சர் கூட. ஒரு ஆள்கிட்ட கொடுத்து டைப் படிக்கலாம், டைப் படிச்சு அதானி கொடுத்தியா? கேட்ட கேள்விக்கே சொல்லாம ஆக்ஸ்போர்டு போனதை பத்தி. நீ தான் உள்ளூர் ஸ்கூல்லேயே படிச்சேன்னா எனக்கு தெரியாது. தமிழ் இருக்க வேண்டியதான். நான் ஆக்ஸ்போர்ட் போனதெல்லாம் பெருமையா சொல்லிங்க ஐயா. காமராஜர் ஐயா படிக்காதான் நான் பெருமையை போய் சொல்றேன். எனக்கு படிப்பு தேவைப்பட்டுச்சு, நான் படிக்க போனேன். யாராச்சும் நான் குறைஞ்சனா நோண்டுன்னா இன்னொருத்தர் படிக்க தப்புன்னு சொன்னா, எனக்கு அறிவு தேவைப்பட்டது, நான் தேடி போறேன். அதன் மூலமா என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். படிக்காதவங்களை தப்புன்னு எப்ப சொல்லியிருக்கேன்? நீ புலால் சிறையில கம்பி எண்ணவெல்லாம் கம்பி எண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவன் ஆக்ஸ்போர்டு போனாரு, 11 பேர் போனாரு, அப்படி இப்படி. நான் எங்கேயாச்சும் போன கூட சொன்னேன். நீங்களா தான் கேள்வி கேட்கறீங்க. சீமானாங்கிட்ட போய் கேள்வி கேட்கறீங்க, அவர் பதில் சொல்றாரு. நான் எங்கேயாச்சும் கூட சொன்னா நான் ஆக்ஸ்போர்ட் போனேன்? நான் சொல்லாம தானே போனேன். நீங்களா தான் செய்தி போட்டேன். ஆனால் மறுபடியும் திமுக அமைச்சர்களுக்கு சொல்லக்கொள்ள விரும்புகின்றேன், மறுபடியும் நான் கிளாக்கை ரீவைண்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு பின்னாடி போக விரும்பல. ஆரோக்கியமான அரசியலை பண்ணுங்க. நானும் ஆரோக்கியமான, இந்த தெருநாய் மாதிரி மோப்பம் பிடிக்காத வேலை. நாங்கள் ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்காக வந்திருக்கேன். நீங்க பண்ண ஒன்னொன்னையும் மோப்பம் பிடிச்சு டெய்லி தொலாவி பத்திரிகை மட்டும் கொடுக்கறதா என் வேலையை நினைச்சுதான் என் வேலை அது இல்லைங்க. என் வேலை எங்க ஆரோக்கியமான அரசியல் பண்றதுக்காக வந்திருக்கு. அது தயவு செஞ்சு மறுபடியும் பழையபடி 1 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடாது. ரொம்ப தவறுங்கண்ணா. இன்னைக்கு டிஜிபி கடிதம் எழுதியிருக்காங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2வது அந்த குற்றவாளிகள் எல்லாத்தையும் பிடிக்கணும். இதெல்லாம் அநியாயமா இருக்கு. ஒரு மனநலம் குன்றிய ஒரு சகோதரி, அவங்க அப்பா கூலி தொழிலாளி, அவருக்கு பெருசா தெரியல. இது வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போலீஸே கன்வின்ஸ் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி எழுதுங்க டிராஃப்ட் பண்ணி வாங்குறாங்க. அதுல அக்யூஸ்ட் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விடுறாங்க. தமிழகத்தினுடைய காவல்துறை எந்த அளவுக்கு அதல பாதாளத்திற்கு போயிருக்குங்கிறது இதை விட உதாரணம் எதுவும் இல்லைங்க. மனநலம் குன்றிய ஒரு சகோதரிக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்டேட் கொடுக்கணும். ஸ்டேட்னுடைய வேலை அது. ஏன்னா அவங்க ஹெல்ப்லெஸ். அவங்க உடம்பு அவங்க கையில் இல்ல, அவங்க கண்ட்ரோல்ல அவங்க உடம்பு இல்ல. யார் அவங்களை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு அந்த சகோதரிக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசினுடைய முதல் வேலை அந்த சகோதரிக்கு ஹெல்ப் பண்றது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை மொத்தமா நீக்கணும். எப்பவுமே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசுற ஆள் நான். இதில் ஏத்துக்கவே முடியாது சார், ஏத்துக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ரேப் பண்ணவங்களை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி போப்பா தம்பி. அதுக்கப்புறம் அந்த சகோதரினுடைய மாமா அதை கண்டுபிடிச்சு ஐடி ஊழியர் அவரு திரும்ப போலீஸ் அப்ரோச் பண்ணி ரீகம்ப்ளைண்ட் கொடுத்து 2 பேர்த்த பிடிச்சிருக்கிறாங்க. நாளை காலையில் டிஜிபி அவர்கள் நேரில் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் இந்த பெட்டிஷனை கொடுக்கிறோம். காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
எல்லாத்தையும் கைது பண்ணணும், ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு போகணும். அப்பொழுது மட்டும்தான். ஆனா நீங்க பாருங்கண்ணா, ஆனா நம்ம தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நம்மளைய மனநலம் குன்றிய சகோதரி ஷூல போட்டு பார்ப்போங்கண்ணா. ஒரு நிமிஷம். என் உடம்பே என் கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா, எனக்கு என் பாடி என்னன்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. இதை ஒரு காமுகன் பயன்படுத்துறான்னு அவனை சும்மா வெல்லாமண்ணா. இதை ஒருத்த பயன்படுத்துறான், அந்த சகோதரிக்கே அவங்க யாருன்னு தெரியாதப்ப இதை ஒருத்த பயன்படுத்தும் பொழுது காவல்துறையின் நடவடிக்கை எப்படி இருக்கணும்? அதனால் இது மிக மிக கொச்சைத்தரமான கீழ்த்தரமான ஒரு செயல். காவல்துறை நடவடிக்கை எடுத்து தங்களுடைய பெருமையை திரும்ப மீட்டுக் கொள்ள வேண்டும். அண்ணா சாரிங்க அண்ணா, கொஞ்சம் வைக்கம் போறாரு. ஆனா அங்கிருந்து முல்லை பெரியார் அணையை உயர்த்திருக்கும் அந்த நீர் தேர்தலுக்கும் கேரளாவுக்கு பல கிலோமீட்டர் போயிருக்கு. இந்த வேலை இவர் அந்த வைக்கத்துக்கு வந்து போறாரு. அதான் இது இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காமெடிங்கண்ணா, இந்தியா முழுசுமே. அதாவது நான் 2024 பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், அதுக்கப்புறம் பக்கத்து மாநிலத்துக்கு பேருக்கு நண்பர்கள், ஆனா எங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கும், நாங்க தீர்க்க மாட்டோம். இன்னைக்கு வைக்கம் போராட்டம் நடந்த இடத்துல அதை நினைவுபடுத்தக்கூடிய நாளுக்கு நாங்க போறோம், இதெல்லாம் காட்டுறோம் சொல்லக்கூடியவர்கள் வாயை திறந்து இப்ப நீங்க கேட்டா முதலமைச்சர் ஐயா சொல்லுவாங்க, அதை விட முக்கியமான விஷயத்தை பேச பண்ணுங்க. லாஸ்ட் டைம் பெங்களூர் போயிட்டு வந்தாங்க, ஐயா எல்லாம் கேட்டீங்க, பத்திரிகை நண்பர்களானே பேசுனீங்களானே, நம்ம காவிரி தண்ணி விட சொன்னீங்களா, அதை விட முக்கியமா பேச பண்ணுங்க. இப்ப முதலமைச்சர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், அவரோ ஒரு அமைச்சரோ செல்லும் பொழுது, ஐயா இதை விட முக்கியம் தமிழகத்துக்கு எது இல்லை, மதுரை பகுதி வைகை பாசனம் அந்த முழு பகுதிக்கும் இதை விட முக்கியம் எது இல்லை, தேனி பகுதி முழுசா இதை விட முக்கியம் எது இல்லை, தயவு செஞ்சு இதை பேசிட்டு வைக்கம் போராட்டத்துக்கு போய் ஸ்டேஜில் நீங்க கொடுக்குற ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு பத்திரமா வாங்கய்யா. தயவு செய்து கேரள அரசு குறிப்பாக தமிழகத்தினுடைய உரிமை எப்படி மறுக்கிறாங்கன்னு பேசி எழுத்துப்பூர்வமா கொடுத்துட்டு வாங்க, அப்ப நாங்க பாராட்டோம். பிக்கெஸ்ட் ஃபெயிலியருங்கண்ணா, பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் ஆஃப் ரெவிடியன் பாலிடிக்ஸ்ங்கண்ணா, பிக்கெஸ்ட் ஃபெயிலியர். தமிழகத்தினுடைய விவசாயத்தை அதல பாதாளத்துக்கு எடுத்துட்டு போனோம். யாரு வேணாலும் சொல்லிட்டு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்ல, நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாசனத்தை அதிகப்படுத்திட்டோம், டேம் கட்டணும், நாங்க வந்ததுக்கு அப்புறம் நீர்நிலைகளை உயர்த்தி இருக்கிறோம், ஒன்றும் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு சாதாரண மழை பெஞ்சா கூட அதை தேக்குவதற்கு நம்ம கிட்ட இடம் கிடையாது, அப்படியே தண்ணி பெருக்கெடுத்து போகுது. இன்னைக்கு ஒப்பந்தத்தை திரும்ப கொண்டு போறது கிடையாது. அதே ஒப்பந்தத்தில் டேம் கட்டுவதற்கு அனுமதி இருக்கு, செய்யல. ஆனமலை நல்லார் திட்டம் கிளாசிக் உதாரணம். அதை நானும் இங்கே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என் தலையை உள்ள விட்டுருக்கேன். மாநில அரசு செய்ய வேண்டியது நீங்க செய்ய மாட்டீங்க, மத்திய அரசு எடுத்துட்டு போறேன். அதற்கான முயற்சியும் ஒரு பக்கம் போட்டுட்டே இருக்கேன். இந்தியாவில் எங்கேயுமே இந்த அநியாயம் கிடையாதுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தூக்கிட்டு போறோம். அதனால் பெரிய ஃபெயிலியர் இவங்க ரிவரை மேனேஜ் பண்ணதுக்குன்னா நீர் மேலாண்மையை உயர்த்தியது பிகெஸ்ட் ஃபெயிலியர். இரிகேட்டட் ஏரியா கீழே கொண்டு வந்துட்டாங்க, டேம் கட்டல, வரக்கூடிய மழையெல்லாம் அப்படியே கடலுக்கு ஓடுது. அதனால இதை தனியா ஒரு நாள் நம்ம பேசுவோங்கன்னா, இதுக்கு ஒரு தனியா ஒரு செஷன் வச்சு பேசுவோங்க. அண்ணா அண்ணா நான் பங்களா வாங்குற அன்னைக்கு அல்லது ஒரு வீடு வாங்குற அன்னைக்கு கண்டிப்பா பத்திரிகை நண்பர்களை கூட்டிட்டு போவேன். அவருக்கு ஃப்ரீயா எழுதி கொடுத்து இல்ல கூட்டிட்டு போவேன். வீடு வாங்கும் அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கன்னா, அந்த தகுதி வரும் பொழுது கண்டிப்பா நீங்க வந்து ஒரு டீ சாப்பிட்டு தான் வரணும். அப்படின்னு உங்களை விட்டுட்டு நான் வீடு வாங்கிடுவேன். கோயம்புத்தூரில் இருப்பதற்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. மாமனார் வீட்டில் அலையா விருந்தாலே 5 வருஷமா இருக்கிறாங்க. கட்சிக்காரங்களாம் வர்றாங்க, வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரோட்ல இருக்கிறாங்க. அதனால் நானே ஒரு வாடகை வீட்டு எடுத்து காலப்பட்டி ரோட்ல வாடகை வீட்டுக்கு மூவ் ஆயிட்டேன். கட்சிக்காரர்கள் வரும்போது பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். தயவு செஞ்சு அதை போட்டோ எடுத்து போட்டு அதை ஓனருக்கு மிரட்டி விட்டீங்கன்னா, ஒரு இடத்துலையும் கஷ்டப்பட்டு ஒரு வாடகை வீட்டை பிடிச்சிட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு சென்னை பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் காலி பண்ண சொல்லிட்டாங்க. பிப்ரவரியில் காலி பண்றேன் 2025. அந்த வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு ஓடும். அதனால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு தானா தெரியும். அதனால தயவு செய்து இந்த வீட்டில் இப்பதான் வந்திருக்கேன்னா 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் நியூஸ் கொஞ்சம் பெருசு பண்ணாம ஸ்டேட் போலீஸ்ட்ட கேட்டா அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாங்க, சப் இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருந்தாங்க. எனக்கு சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி இருக்கிறனால நான் ஒரு வீட்டுக்கு குடி போனா ஃபுல் டாக்குமெண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும், அந்த வீட்டுக்கு அவங்க அப்ரூவல் கொடுக்கணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும். அதனால காவல்துறைக்கு எல்லாம் தெரியும் நான் எவ்வளவு வாடகைக்கு இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், யாரு ஓனர்னு. தயவு செஞ்சு போய் பாருங்க, ஓனர்கிட்ட பேசுங்க, டிவியில போட்டுறாதீங்க. ஓனர் ஓடின போறாரு. அடுத்த வீட்டுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படியாங்கண்ணா?
ரொம்ப சந்தோஷம். சினிமா போட ரேஞ்சுக்கு அந்த ஓனர் போட்டோ போடாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க இருக்கிறாங்க, லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் சப் இன்ஸ்பெக்டர் போய் அண்ணாமலை என்ன வீடு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாது, நீங்க வாடகைக்கு குடி போகும்போது பால் தான் காய்ச்ச முடியும், வந்தீங்களான்னு கேளுங்க. அவரே எஸ்ஆர் பாரு, அவரே வந்தம்பாரு. எதுக்கு வந்தீங்க? இந்த சிஆர்பிஎஃப் வீடு பார்க்க வந்தாங்க, லோக்கல் போலீஸை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா வாடகைக்கா அவர் விலைக்கு வாங்கினாரா? அவரே சொல்லுவாரு வாடகைக்கு. அதுக்கு மேல ஓனர் போட்டோவுக்கு போட்டாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வீடு கிடைச்சிருக்கு. ஆனா நான் ஜோக்குக்கு சொன்னா கூட இது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைங்க. அது குறிப்பா எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. காரணம் ஊழலை பத்தி நிறைய பேசுறேன். அப்ப எல்லா இடத்திலும் நம்ம மீது தாக்குதல் நடத்துவது சாதாரணம் தான். இருந்தும்